லவ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு விஷயம் கன்வே ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான பார்ட்டா இங்க ப்ளே பண்ணுதுன்னு நீங்க நினைக்கலையா? இல்ல. புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சம்டைம்ஸ் சைக்காலஜி வேற, கம்யூனிகேஷன் வேற. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க இப்போ ஒரு கரியர் ஃபோக்கஸ் பண்ற ஒரு பையன் அப்சசிவ் ஒர்க் பண்ற பையன்ட்ட போய் வந்து நீ அந்த பொண்ணு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து நீ லவ் கொடுக்க மாட்டேங்கிற, டைம் கொடுக்க மாட்டேங்கிற, கேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அந்த ஆணுக்கு அது புரியும். பட் சீட்டிங் வரையும் போகும்னு அவனுக்கு தெரியாது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இது வந்து டைம் கொடுக்காம இருக்கிறது பார்ட்னருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். கொடுக்கலனா வந்து அவங்க சீட் வரையும் அவங்க ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் போயிடும். சீட் போயிட்டு போகிறோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு என்ன ஆகுனா, பார்ட்னர் வந்துட்டாங்க, கிடச்சிட்டாங்க, ஸோ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே கடைசியும் கல்யாணம் பண்ணுறப்ப அப்படியே கடைசியும் போயிருங்க மென்டாலிட்டியில் அவங்களுக்கு இருந்துடும். அப்போ வந்து எப்படின்னா எவ்வளோ அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரத்தில் ரொம்ப 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பொறுப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆட்டோமேட்டிக் இன்னொருத்த வந்து நீ சாப்பிட்டியா, ஓகே, நீ ஒழுங்காக தூங்கு, ஒழுங்காக ரெஸ்ட்டுன்னு கேர் பண்ணி பேசுகிறேன், டைம் கொடுக்குறேன், என்ன ஆகும், ஓகே பஃபர் இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தான் மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரியா? சொசைட்டி சொல்கிறக்கும் நான் சொல்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சொசைட்டி என்ன அப்படின்னா, உன் பார்ட்னர் சீட் பண்ணால் நீ பார்ட்னரை குறை சொல்லுன்னு சொல்லும். நான் வந்து ஏன் அதை குறை சொல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னா திரும்ப உங்களுக்கு தான் தப்பாக போயிடும். ஏன் தப்பான விஷயம்னா, இப்போ நீ பார்ட்னரை குறை சொல்கிற, என்ன குறை சொல்கிற அப்படின்னா, நீ வந்து நான் ஓகே பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற. இப்போ இப்படி சீட் பண்ணிட்டு நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறா என்ன ஆகும்னா, நீ சேஞ்ச் ஆக மாட்டேன். நீ என்ன பண்ணுவ, திரும்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப் போவேன், திரும்ப லவ் கொடுக்க மாட்டேன், டைம் கொடுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஆகும், திரும்ப இன்னொரு பர்சன் சீட் பண்ணுவாங்க. அப்போ யாரோட லைஃப் போகுது, உங்கள் லைஃப் போகுது. ஏன், சொசைட்டியோட தவறான ஒரு அப்ரோச்னால. இப்போ நான் என்ன என் கிளைண்ட் வரேன்னு சொன்னால், அவன் பார்ட்னர் சீட் பண்ணாங்களா, நீ லவ் கொடுக்கல, ஆமாம் ப்ரோ, ஆமாங்க சார், 1 இயராக வந்து நான் லவ் கொடுக்கல. யார் ரீசன், நீ தான் ரீசன். இப்போ அவங்க சீட் பண்ணாங்க, ஃபைன். இப்போ நீ மிஸ்டேக்கு திருத்து, அடுத்த வாட்டி கரெக்டாக நட, இன்னொரு பர்சன் உன்னை சீட் பண்ணுவாங்களா, சீட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் சஃபர் ஆகும். நீ உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அடுத்த லைஃப் பெட்டர் ஆகும். ஸோ அந்த பொதுவாக சொல்லுவாங்கள்ல, தன்னை ஹீல் பண்ணிக்கணும், தன்னை வந்துட்டு ஓகேவா ஃபீல் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணணும். ஆமாம். ஓகே. அண்ட் பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இப்போது நிறைய வருஷம் லவ் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரொம்ப வருஷம் லவ் பண்ணதுனால இமோஷனல் ட்ரெயின் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கேஷுவலாக அந்த வார்த்தை வந்துருச்சு, இமோஷனல் ட்ரெயின். எனக்கு ரொம்ப நாள் பழக அது வந்து ரொம்ப இமோஷனலி எனக்கு ட்ரெயினிங்காக இருக்குது. அது வந்து எதனால் உண்டாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள். நீங்கள் டூ மச்சாக ரொம்ப இயர்ஸாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்மனா அட்ராக்ஷன் எல்லாமே கம்மியாகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒருத்தவங்க லவ் பண்ணால் போதும், அப்படியே வந்து அவங்க மேலே வந்து அன்பு வந்து கடைசி வரையும் இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்சசிவாக லவ் பண்ண எத்தனை பேர் வந்து 2 வருஷத்தில் பிரேக்கப்போ டைவர்ஸோ பண்ணிட்டு போயிருக்காங்க.